Hello friends, welcome back to Civil Tamil. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய பிளான் படி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாசிங் அண்ட் சைட். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன், நம்ம மாசிங் அண்ட் சைட் வந்து ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மாசிங் அண்ட் சைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாடல் பை ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டரிங் டாபிக் தான் இருக்கு இல்லையா, ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு மாடல் சைட் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் ரெண்டரிங் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ போன வாரம் வீடியோ போட்டது, ஸோ கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால நான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ரெண்டரிங் ப்ளஸ் மாடல் சைட் வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக மாசிங் அண்ட் சைட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து டோஃபோ சர்ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ டோஃபோ சர்ஃபேஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரீஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பில்டிங்கோட ஃபைனல் லுக்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து இப்போது பில்டிங் எல்லாமே பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலும் ரெண்டரிங்னு வரும்போது நம்ம வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சுட்டு பேக்ரவுண்டு வச்சு ரெண்டர் பண்ணால் தான் அந்த பில்டிங்க்கு உண்டான எஃபெக்டே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக ரூஃப் வால் ஃப்ளோரில் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மாஸ்டில் நம்ம வந்து கன்செப்ஷன் லாஸில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன் பிளேஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நேம்னு சொல்லிட்டு இருக்கும். நேமில் பார்த்தீங்கன்னா மாஸ் 1 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதே நேம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் மாஸ்க் மட்டும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஜென்ரலாக இந்த பாக்ஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி க்ரியேஷன் ஒன்று இருக்குது ரிவிட்டில். ஸோ அந்த ஃபேமிலி க்ரியேஷனும் இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது 90% சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த டூல்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலி க்ரியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பிளேன்லாம் வச்சு அதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா இப்போ ஒரு ஜாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பூஜாடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த பூஜாடியை வந்து ரெஃபரன்ஸ் பிளேன் சென்டர் லைனில் வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். பட் நான் வந்து இந்த டாபிக் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காம்போனன்ட்ஸும் எப்படி எடுத்து தான் வைக்க போகிறோம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, எடுத்து தான் வைக்க போகிறோம். பட் நீங்கள் வந்து பிகைனராக இருக்கீங்க அப்படின்னா அதை நான் இதில் துணிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியும் ரிவிட். அதனால தான் நான் அந்த டாபிக் ஒமிட் பண்ணிட்டேன். எப்படி மேக்ஸிமம் நம்ம வெப்சைட்லேருந்து தான் எடுத்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி க்ரியேஷன் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக இந்த பிளானில் இன்க்ளூட் பண்ணல, உங்களுக்கு தனி வீடியோவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டில் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கும். இதில் நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரியேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம், வாய்டு ஃபார்ம் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ சாலிட் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இது செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் வச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் அதே ரெக்டாங்கிள் எடுக்கிறேன், இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு 3Dயில் வச்சிடுறேன். இப்போ நான் இந்த இதை வந்து நான் வந்து வாய்டு ஃபார்ம்னு சொல்லி கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்மில் வாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்டு ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வாய்டு ஃபார்ம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ ஷோ பண்ணியிருப்பாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். மாசிங் அண்ட் சைட்டில் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மாஸ் 1 ரெக்டாங்கிள். ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம்னா என்ன, வாய்டு ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஓகேவா? இது வந்து சாலிட் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவே வாய்டு ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்லேருந்து பர்டிகுலர் பார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வாய்டு ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இதுக்குண்டான டிஃப்ரென்ஸு. இது 2 கொடுத்துட்டு ஃபினிஷ் மாஸ் கொடுத்துருங்க. ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர், ரூஃப், வால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. அது எப்படின்னா
இப்போ நம்மளுக்கு 2 லெவல் இருக்கு இல்லையா, நான் லெவல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லெவல் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4000 இருக்கு இல்லையா, நான் ஆஃப் சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 4000 கொடுக்குறேன். பிக் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு 5 ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போ லெவல் 1க்கு போய்க்கலாம். லெவல் 1ல் மாசிங் அண்ட் சைட் இன் பிளேஸ் மாஸ் 1. இப்போது ஒரு ரெக்டாங்கல். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய பில்டிங்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பில்டிங் கொடுத்துட்டு ஃபினிஷ் மாஸ் கொடுத்துருங்க. இப்போது ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரி இது கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபார்மில் சாலிட் ஃபார்ம் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. நீங்கள் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எலிவேஷனில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏரோ மார்க்லாம் காட்டுவோம் நம்ம நார்மலாக எக்ஸ்ட்ரூஷனில் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். இதை நீங்கள் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3Dயில் வச்சுக்கோங்க. ஃபினிஷ் மாஸ்க் கொடுத்துருங்க. ஃபினிஷ் மாஸ்க் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஏரோஸ் எல்லாமே காட்டும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் ஆர்க்கில் வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம பில்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். செலக்ட் பண்ணிங்கன்னா தான் காட்டும், செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் காட்டாது. பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ் ஃப்ளோர்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளோரில் வேணுமோ அந்தந்த லெவலில் கொடுத்துக்கலாம். நான் இப்போது 5 லெவல்ஸ்க்கும் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா. ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ என்ன க்ரியேட் ஆகிருக்குன்னா ஜஸ்ட்டு ஃப்ளோரோட ஒரு இம்ப்ரெஷன் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்மளுடைய திக்னஸ் இன்னும் க்ரியேட் ஆக கிடையாது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2D மாதிரி தான் தெரியும். 3Dயில் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆக கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாசிங் அண்ட் சைட்டில் போயிட்டு ஃப்ளோர்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளோரும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா. இப்போது இது இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ளோர், இதே போல் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ளோர். இதே மாதிரியே நீங்கள் வந்து ரூஃபும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போது நான் வந்து ஃப்ளோர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூஃப். ஸோ ரூஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஆப்ஷன் தான். ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூஃப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ரியேட் ரூஃப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணி க்ரியேட் ரூஃப்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரூஃப் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ளோர்ஸ் அண்டு ரூஃப் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால். ஸோ வாலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. கர்டைன் சிஸ்டம் ஒன்று இருக்குது, நார்மலாக நம்ம காங்கிரீட் வால் க்ரியேட் பண்ணுறது இருக்குது. கர்டைன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ இந்த வால் இருக்குது அப்படின்னா இந்த வால் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் சிஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கர்டைன் சிஸ்டம் க்ரியேட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் வால் தான் தேவைப்படுது அப்படின்னா மாசிங் அண்ட் சைட்டில் போயிட்டு இந்த இடத்துல வால்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ்டாக கிடைச்சிடும். ஓகேவா. கர்டைன் இல்லாமல் க்ளோஸ்டாக இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். கர்டைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கர்டைன் சிஸ்டம் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் சிஸ்டம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே மேலே மேலே க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றோட ஒன்று மெர்ஜான மாதிரி இருக்கும். அதனால் அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் உங்களுக்கு வந்து கர்டைன் சிஸ்டம் சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஆர்கிடெக்சரில் இருக்கும்போது முள்ளியன் கிரிட்டு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, கர்டைன் கிரிட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முள்ளியன் ஃபார்ம் பண்ணுவோம். அதே தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் காட்டும். இப்போ க்ரியேட் சிஸ்டம் கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கிரிட்டு முள்ளியன் இதெல்லாம் காட்டுது. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு முள்ளியன் ஒவ்வொரு கிரிட்டாக காட்டும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆட் ஆர் ரிமூவ் செக்மெண்ட்டுன்னு காட்டும். நீங்கள் ரிமூவ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மாடல் பை ஃபேஸு. ஷோ மாஸ் ஃபார்ம் அண்ட் ஃப்ளோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ளோர்ஸ் எல்லாம் வியூ ஆகும். ஓகேங்களா. இல்லைன்னா உங்களுக்கு வியூ ஆகாது.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோஃபோ சர்ஃபேஸ் சைட் காம்போனன்ட் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ சைட் காம்போனன்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை சொல்லிடுறேன். ஸோ சைட் காம்போனன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ சைட் காம்போனன்ட் போய்க்கலாம். இதில் போயிட்டு நம்ம நார்மலாக ஃபர்னிச்சரில் ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே போல் தான் சைட் காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் லோட் ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டோஃபோ சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு டோஃபோ சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் வந்து சைட் காம்போனன்ட் ட்ரீஸ் ஏதாவது ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளேஸ் ஆகும். அதே போல் தான் பார்க்கிங் காம்போனன்ட் எல்லாமே. பேஸ் பார்த்தீங்கன்னா டோஃபோ சர்ஃபேஸ் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இது தனியாக ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோஃபோ சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரீஸ் ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ரோட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நான் தனித்தனியாக சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுலேயே மெட்டீரியலும் அப்ளை பண்ணணும். அதனால் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மெர்ஜ் பண்ணி நான் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.